வளாகத்தில் வந்து கொண்டிருக்கும் மகளிருக்கு சர்வதேச இந்திய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி, பெண்ணே அதோ பார், உலக மகளிர் தின விழாவில் தோரணங்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றன. அவைகள் மீன்மின் பூச்சிகள் அல்ல, நீ மின்னணு யுகத்தின் பேரொளி என்று உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம் பள்ளியில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தினம் வாழ்த்துக்களோடு இவ்விழாவினை தொடங்க இருக்கின்றோம். மாநிலத்தின் பெருமை மிக்கவர்கள் நம் பெண்கள். நட்சத்திரமாய் ஒளி வீசி உலகிற்கு வழிகாட்டுபவர்கள் நம் பெண்கள். முழு பௌர்ணமியாய் குடும்பத்தை கட்டி காப்பவர்கள் நம் பெண்கள். இறைவனின் படைப்பில் உன்னதமான பெண்களின் வாழ்வில் மென்மேலும் உயர்ந்த இலக்குகளை அடையவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ இறை அருள் வேண்டி இணைந்திடுவோம் இச்சிறு ஜெப வழிபாட்டில். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பெண்கள் மெழுகுவர்த்தி போன்றவர்கள். உருகவும் தெரியும், உருக்கவும் தெரியும். சூரியன் இன்றி பூமி சுழலாது. பெண்கள் இன்றி இப்பூவுலகம் இயங்காது. சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம்தான் பெண்கள். ஆம், உடலுறுதி கொண்ட ஆணை விட மன உறுதி கொண்ட பெண்கள் சிறப்பு பெற்றவர்கள். தாயாக, மனைவியாக, தங்கையாக, மகளாக என்று நம் உறவின் அனைத்து பகுதியிலும் நீக்கமர நிறைந்திருக்குபவர்கள் பெண்கள். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்று கூறப்படுவது இதனால்தான். தோல்விகளை கண்டு துவண்டு விடாது, அதனை எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி கண்ட பல பெண்கள் நம் மத்தியில் வாழ்கின்றனர். அவ்வாறான பெண்களுக்கு மட்டுமின்றி அனைத்துலக பெண்களுக்கும் இன்றைய நாளில் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நம் பள்ளி மகிழ்ச்சி அடைகிறது. இவ்வேளையில் நாம் அனைவரும் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை வரவேற்று இணைவோம் இச்சிறு ஜப வழிபாட்டில். நீதிமொழிகள் 31. திறமை வாய்ந்த மனதிடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள், ஒரு நாளும் தீங்கு நினையாள். கம்பளி, சணல் ஆகிய பொருள்களை தானே தேடிக் கொணர்வாள். தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள். வைகரையில் துயில் எழுவாள். வீட்டாருக்கு உணவு சமைப்பாள். வேலைக்காரிகளுக்குரிய வேலைகளை குறிப்பாள். எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அனைத்து மக்களின் சகாய அன்னையே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Good morning sir, good morning sisters, good morning parents, good morning children, happy Women's Day. பாசம் சுமந்தவள் தங்கை ஆகிறாள், உணர்வு சுமர்ந்தவள் தோழி ஆகிறாள், நேசம் புரிந்தவள் மனைவி ஆகிறாள், உயிர் சுமந்தவள் தாயாகிறாள். இங்கு பெண்மை உருவில் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்க வருகிறார் நம் ஆசிரியர் ரேகா அவர்கள். அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக அன்னை தமிழுக்கு மகுடம் சூட்டி மரபு தமிழால் சொக்க வைத்து தரணி போற்றும் கன்னிகரெல்லா இக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நல்லதொரு தலைமை உரை ஆற்ற வந்திருக்கும் என் சிறப்பு விருந்தினர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் இன்று மகளிர் தின விழாவில் கலந்து கொள்ள இருக்கும் மிகச்சிறந்த ஆளுமை மா சுரேஷ் அவர்களை வரவேற்கின்றேன். இவர் ஒரு திறமையான ஆங்கில ஆசிரியர், 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதிய எழுத்தாளர், திறமையான மொழிபெயர்ப்பாளர் மற்றும் கல்வித்துறையில் முன்னாள் சட்ட அலுவலர் என்பதோடு கல்வி மற்றும் சட்டத்துறையில் ஆழ்ந்த அனுபவம் உள்ளவரும் ஆவார். அது மட்டும் அல்லாது இவர் ஒரு மனநல ஆலோசகர் எனவும் நிம்மதி நிலையம் என்ற ஆலோசனை மையத்தை வேலூரில் நடத்தி அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் துணையாகவும் இருந்து வருகிறார். இவரது கல்வி தகுதிகள் MA ஆங்கிலம், MA சமூகவியல், MA பொருளியல், BEd, PG DELT, PG DGL, PG DHRM, DLL, BL இவரது ஆழமான அறிவையும் தொடர்ச்சியான கற்றலுக்கான ஆர்வத்தையும் காட்டுகின்றன. இன்று நம்முடன் இவருடைய சிறப்பான அனுபவங்களையும் ஊக்கமளிக்கும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார். சிறப்பாகவும் உற்சாகமாகவும் மகளிர் தினத்தை கொண்டாடும் நன்னாளில் உங்கள் உரையை நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் புதிய ஊக்கத்தை தரும் என்று நம்புகிறோம். நமது பள்ளியின் அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், நிர்வாகிகள், பெற்றோர்கள் சார்பாக நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை பொன்னாடை அணிவித்து வருக வருக என வரவேற்கிறோம். வெல்கம் சார். மற்றும் நம் பள்ளி தாளாளர் அவர்களுக்கு நம் பள்ளி தாளாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வருக வருக என வரவேற்கிறோம். எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள். நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகளை கலைத்து ஒரே குடும்பமாய் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளி முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைக்கும் கலை நிகழ்ச்சிகளை நடத்த வந்திருக்கும் நம் சிறார்களை வருக வருக என வரவேற்கிறேன். மங்கையாரால் பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்திடல் வேண்டும் அம்மா என்கிறார் கவிமணி. அத்தகைய சிறப்பு வாய்ந்த பெண்ணினத்தின் பெருமையை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் நாள் நாடெங்கிலும் மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது.
ஆண் ஒருவன் கல்வி கற்றால் அது அவனுக்கு மட்டுமே சிறப்பை தரும். அதுவே பெண் கல்வி கற்றால் அது அவள் குடும்பத்திற்கும் சுற்றியுள்ளவர்களுக்கும் நன்மை அளிக்கும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றே. பெண்கள் இல்லையே இவ்வுலகம் இல்லை. எனவே இத்தகைய நன்னாளில் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு, பாசம், புரிதல் என்னும் பண்புகளோடு நிறுத்திவிடாமல் அறிவு, அனுபவம், கல்வி, ஒழுக்கம் என்னும் நற்பண்புகளையும் இணைத்து புதிதாய் நம்மை உருவாக்கி வருகின்ற நம் பெற்றோர் கூடுகைக்கு வந்திருக்கும் நம் பெற்றோர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை கூறி வருக வருக என வரவேற்று இடம் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்பு வழங்கிய ஆசிரியருக்கு நன்றிகள். பாசம் சுமந்தவள் வேண்டும் வேண்டும், மனதிலே உறுதி வேண்டும், வாக்கிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற மகாகவி பாரதியாரின் வரிக்கேற்ப பெண்களை போற்ற எனக்கு நேரம் வேண்டும் என்று பெண்களை போற்றி வாழ்த்து கூற வருகிறார் நம் ஆசிரியை. கருவில் சுமந்து கடவுள் போல் உயிரை படைக்கும் பெண்மையே, பிறரின் வலிக்கு கண்ணீர் சிந்தும் பூமணம் கொண்ட பெண்மையே, அனைத்து துறையிலும் ஆணுக்கு நிகராக சாதனை படைத்து வரும் பெண்மையே, அனைத்து உறவுக்கும் அடிப்படையான பெண்மையே, பிள்ளைகளின் எதிர்காலமே வாழ்க்கை என்று வாழும் மேன்மையான பெண்மையே, ஓய்வு நாள் அறியாமல் உழைக்கும் பெண்மையே, பிறந்த வீட்டின் புகழையும் புகுந்த வீட்டின் பெருமையும் கட்டி காக்கும் பெண்மையே, பெண்மையின் புகழ் சொல்ல கவி கூற முடியாது என்பதே உண்மையே. ஈடு இணையற்ற பெண்மையே, உனக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திறந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம். அத்தகைய செம்மையான வார்த்தைகளையுடைய நம் மாந்தர்களை செழித்தோங்க நம் மாணவர்கள் வளம்பட வாழ்த்த வருகின்றனர் நம் பெற்றோர்கள். அனைத்து பெற்றோர்களும் முன்வந்து தங்கள் மாணவர்களை ஆசி வழங்கி வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்கள் அனைவரும் எழுந்து நின்று முன்னாடி வந்துட்டு பாஸ் ஷேப்ல நின்னீங்கன்னா உங்க பிள்ளைங்க வந்துட்டு உங்ககிட்ட பிளஸிங் வாங்குவாங்க. மாணவர்கள் அனைவரும் தங்கள் பெற்றோருக்கு பூக்களை தூவி வாழ்த்துக்கள் கூறும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, so listen now. குழந்தைங்க எல்லாம் உங்க அம்மாவுக்கு முன்னாடி நில்லுங்க பாப்பா. உங்க அம்மாவை பார்த்த மாதிரி திரும்பி நில்லுங்க.
ஓகே, இப்போ அவங்களோட பிளஸ்ஸிங் ஊட்டி போட்டு உங்கள் அம்மா கிட்ட எல்லாரும் பிளஸ்ஸிங் வாங்கினதை பார்ப்போம். நீதான் பிளஸ்ஸிங் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னைக்குமே உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்க மாட்டீங்க, யாரும் முட்டி போட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கு பெண்கள் தினத்துல உங்களை போற்றி மதிக்க கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன செயல்பாடு. ஓகே, உங்க பிள்ளைங்களை மனதார வாழ்த்தி அவங்க இடத்துல போய் உட்காந்துருங்க. தேங்க்யூ.
சிறப்பாக நடனமாடிய ஆசிரியை மற்றும் மாணவர்களுக்கு நன்றிகள். விரும்பும் புத்தகம் அன்னை, பாச புத்தகம் தங்கை, மழலை புத்தகம் குழந்தை, புரியாத புத்தகம் மனைவி என்ற பல பரிமாணங்களை உடைய பெண்களை பற்றி பேச வந்துள்ளார் நமது சிறப்பு விருந்தினர். நான் பொதுவா எங்கேயாவது பேச போனா அவர்களே, இவர்களே, கல்லூரி முதல்வரே, பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வரே, நாடாளரே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறதில்ல. நேரடியா பேச்சுக்கு வந்துடுது. இங்க என்ன சிறப்புன்னா, இது மகளிர் தினம். ஏற்கனவே ஒரு பெண்மணி பேச இருந்தாங்க. மகளிர் தினம்ங்கிறதுனால உத்தரவு போட்டாங்க. இப்போ பெண்கள் உத்தரவு போட்டால் கேட்டுதான் ஆகணும் இல்லையா? நாங்கெல்லாம் மெஜாரிட்டியா இருக்கிறோம், நிறைய பெண்கள் இருக்கிறோம். ஏன் நீ வந்து பேசினா தகாதா? உத்தரவு நாங்க போடுறோம், நீ தான் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னோடனே சரிங்க மேடம், சரிங்க மேடம். ஏன்னா உத்தரவு போட்டா மகளிர் தினத்துல நம்ம கேட்கணுங்கிறதுனால, அதனால நான் கேட்டுக்கிட்டு, மகளிர் தினம்னா எல்லாரும் மகளிர் வருவோம், எல்லா நாட்களும் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட எங்களை அடிமையா வச்சு மேலே ஏறி பேச வைக்கிறியா? நீதாயா வரணும்னு சொல்லி சொன்னதுனால அதை ஏற்றுக்கிட்டோம். இங்கே நடனம்லாம் ஆடினாங்க. இங்கே இன்பத்தை கருவாக்கினாள் பெண்ணுன்னு ஆரம்பிக்குது அந்த பாட்டு. இங்கே போட்ட பாட்டு எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கான அர்த்தம் நான் எப்பவோ அதை 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பாட்டு. இன்பத்தை கருவாக்கினாள் பெண் அப்படின்னு ஆக்குனது இன்னைக்கு தான் அதுக்குனுடைய அர்த்தமே புரிஞ்சது மேடம். இன்பத்தை கருவாக்கினாள், அதை நான் விளக்காம விட்டுறேன், புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க. இன்பத்தை கருவாக்கினாள் பெண். இன்னொன்று இங்கே இருக்கும்போதே எனக்கு ஒரு சங்கதி தோன்றியது மனசுல, உங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு அசௌகரியமா இருந்தா போக போக அந்த வெயில் வந்துட்டா நீங்க முன்னாடி வந்துடுங்க, சேரெல்லாம் தூக்கிட்டு வந்துடுங்க, முன்னாடி வந்துடுங்க, நான் பேசுறேன். என்ன அப்படின்னா, இங்க 8 குழந்தைகள் ஆடினாங்க, சரியா? 8 குழந்தைகள் ஆடினாங்க.
இது திட்டமிட்டு தான் பண்ணாங்களான்னு தெரியல. இன்னைக்கு என்ன தேதி? 8. அதனாலதான் 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோன்னு சொல்லிட்டு 8 குழந்தைகள் ஆடினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. 8ஆம் தேதி மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகளிர் தினத்துக்கு 8 குழந்தைகள் ஆட வச்சாங்க. அதுக்கப்புறம் வார்த்தைகளை தேடக்கூடிய அளவுக்கு ஏதாவது பேசலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தா எல்லாத்தையும் மறக்கடிக்கிற அளவுக்கு எங்கே போனாலும் நானும் வருவேன், கண்ணாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடி அந்த அம்மா ரொம்ப இதுக்காகவே கை தட்டலாமா? ரொம்ப சிறப்பா. வீட்டில் இன்னைக்கு அநேகமாக நான் படுத்து தூங்கியிருப்பேன், இல்லை ஏதாவது புத்தகம் படிச்சிருப்பேன், இல்லை வேற ஏதாவது படிச்சுட்டு இருந்திருப்பேன். கூப்பிட்டுட்டு இதெல்லாம் ரசிக்க வச்சதுக்கு இந்த லிட்டில் ஃப்ளவர்ஸ்க்கு நான் எவ்வளவு நன்றி கடன்பட்டிருக்கேன்னு தெரியல. கட்டுப்பாடு இல்லாமல் எங்கன்னா அலைஞ்சி அலைஞ்சி பேசுறதுக்கு தான் சரியா இருக்கும். சரியா? நீங்க பாத்தீங்கன்னா 8 யோசிக்கும் போது எனக்கு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தான் ஞாபகம் வந்தது. அதுல 8 வார்த்தை இருக்கும். அதை அப்படி யோசிச்சுக்கிட்டேன். நான் சொல்றேன், அது சரியா இருக்குதா பாருங்க. 8 இருக்குதா பாருங்க. அப்படி தப்பா இருந்துச்சுன்னா அது என்னுடைய தப்பு. அதுல பாருங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ என்றீங்களா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள் வரும். அந்த 8 தான் இங்க அப்படியே நின்று நடனம் ஆடினாங்க. ஏன் இவ்வளவு சொல்லி சமாளிக்கிறேன்னா, என்ன பேச வரணும்னு சொல்லிடுறது மறக்க வடிக்கிற அளவுக்கு நீங்க அப்படியே ரொம்ப சென்டிமெண்டா பாருங்க. செக் பண்ணுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8 வசனம் இருக்கும், 8 வார்த்தைகள் இருக்கும். அந்த 8 குழந்தைகள் தான் இங்க நடனம் ஆடின மாதிரி. சரி, இப்போ மகளிர் தினத்தை பத்தி காலங்காலமா பேசிட்டு இன்பத்தை கருவாக்கினார்கள், அப்புறம் வாடி ராசாத்தி எல்லாம் பாடினாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் யாராவது இந்த சபையில இருக்கு ஒரு 2-3 பேர் ஏதாவது கேள்வி கேளுங்க என்கிட்ட. அதுக்காக இந்தியா எப்போ சுதந்திரம் ஆச்சு அது மாதிரிலாம் கேட்கக்கூடாது. ஒரு கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க ஃபீல் ஃப்ரீ. சேரலாம் ஃபீலுக்கு முன்னாடி அப்படியே உட்காருங்க. அசௌகரியமா எங்க சௌகரியமா இருக்கு அங்கே உட்காருங்க. ஏதாவது கேள்வி கேளுங்க. உங்க கேள்வியில இருந்து தான் நான் பேச போறேன். யாராவது ஏதாவது கேள்வி. மகளிர் தினம் என்னைக்கு சார் அப்படிலாம் கேட்கக்கூடாது. குடியரசு தினம் என்னைக்கு சார் அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். வேற ஏதாவது கேள்வி கேளுங்க பெற்றோர் தரப்புல. சரியா இருக்குதா? எங்க வாங்க. அது சரியா இருக்குன்னா ஒரு சரியா இருக்கு. உங்க கேள்வி ஏதோ, ஏன்னா நான் வந்திருக்கிற இடம் சாதாரண பூமி இல்லை, பள்ளிக்கொண்டா. இங்கே காந்தி வந்தப்போ காந்தியை எதிர்த்து கேட்ட பூமி இது. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த கேள்வி கேட்டவர் பள்ளிக்கொண்டா தளபதி கிருஷ்ணசாமி. அது தெரியுமா? அப்படிப்பட்ட பூமிக்கு வந்திருக்கிற அவர் கேள்வி கேட்டார். தளபதி கிருஷ்ணசாமி அவர்கள் காந்தி இங்க வந்தப்போ கேள்வி கேட்டார். காந்தி இங்க படிச்சுட்டு பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்கிறாரு, உள்ள போகலாம் கோயிலுக்குள்ள அப்படின்னு காந்தி வந்தப்போ இல்லையாரு எழுதிட்டாரு தளபதியார். எங்களெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க. நான் அவ்வளோதான் பேச முடியும், நீங்க புரிஞ்சுங்க. எங்களெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க, நீ மட்டும் உள்ள போற, நீ தான் எங்களுக்காக விடுதலைக்காக பாடுபடுறது உண்மை என்றால் எங்களையும் கூப்பிட்டு உள்ள போ அப்படின்னாரு. நான் வேணா அங்கே கோயில் நிர்வாகிகிட்ட சொல்றேன், அவங்க அனுப்புனா உள்ள வாங்க. ஏன்ற காரணம் பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு தரப்பார மட்டும் தான் அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது கோயில் தரப்புல என்ன சொன்னாங்க, விட முடியாது விடலாம். எங்களெல்லாம் விட முடியாதுன்னா நீயும் உள்ள நுழையாத போது காந்தியை தொடர்ச்சி அடிச்ச ஊரு இல்லையா? கேள்வி கேளுங்க. யாராவது 2 பேர் கேள்வி கேளுங்க, நான் அதுக்கப்புறம் போறேன். எனி கொஸ்டின்ஸ்? இப்படி தயங்கினா இது மகளிர் தினத்துக்கு மகளிர் தயங்கினா எப்படி? யாராவது வாங்க. நான் 1 நிமிஷம் காத்திருக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய பேச்சு தொடரும். இல்லையா? இங்கே பள்ளிக்கூட நிர்வாகிகளை நான் தப்பு சொல்லக்கூடாது.
நான் சுதந்திரமா வாய்ப்பு கொடுத்தோம், தைரியமா கேள்வி கேட்க வாங்க. அங்கிருந்து கேட்டாலும் நீ கேட்ப ரெடி. சொல்லுங்க சொல்லுங்க. இது வந்து இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், அதான் அந்த மாதிரி வேண்டாம்னு சொன்னேன். ஏன் எப்போ குடியரசு, ஏன் 8ஆம் தேதி, அதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் இருக்கும், அது விட்டுருங்க. கருத்து சொல்ற மாதிரி இங்க வாங்க, எல்லாருக்கும் போய் சேரணும் வாங்க. இல்ல சார், இப்ப இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாடுறோம் இல்லையா, மார்ச் 8ஆம் தேதி, அது டெய்லி கொண்டாடுவோம்ல, ஏன் இன்னைக்கு மட்டும் குறிப்பிட்டு கொண்டாடுறீங்கன்னு நான் கேட்கிறேன். சரியான கேள்வி, அதாவது எடுத்துக்கலாம். இதுக்கு பதில் உங்ககிட்ட யாருக்காவது உங்களுக்கு வாய்ப்பு. இந்த கேள்வி அப்படியே ரிசர்வ் வைக்கலாம். வேற கேள்வி நம்ம இதுக்கும் பதில் சொல்லுவோம். வேற யாராவது கேள்வி? சார், மகளிர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ரொம்ப கஷ்டம். அது ஒரு 4 வார்த்தை சிறப்பா பேசுங்க சார், அதை நான் கேட்கிறேன். இன்னும் ஒரு கருத்து 2 பேர். வணக்கம் சார். என்னுடைய கொஸ்டின் எல்லாருமே பெண்களுக்காக நம்ம வந்து மகளிர் தினம் கொண்டாடுறோம். பெண் அப்படின்னு பார்த்தா எல்லா விலங்குகளும் பெண் சார்ந்த இனங்கள் இருக்கு. தாவரம், செடி, மரம் எல்லாமே பெண் சார்ந்த இனங்கள் இருக்கு. ஏன் மகளிருக்கு மட்டும் சிறப்பாக மகளிர் தினம் அப்படின்ற ஒரு காரணம் வந்தது இந்தத்துக்காக? ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும். தேங்க்யூ. இனிமோர் 3 ஞாபகம். ஒன்று ஏன் இந்த மார்ச் 8, இன்னொன்று மகளிர் சிறப்பு. ஏன் மகளிரும் நான் மனசில் வச்சுக்கிறேன். வேற நான் அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். நீங்கள் கேள்வி ஏதாவது இருந்தா மறுபடியும் அதுக்காக உங்கள் கேள்விகளுக்கு தடை இல்லை கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல விடுங்க. முதல்ல ஏன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ சுதந்திர தினத்துக்கு குடியரசு தினத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. நிறைய பேர் சுதந்திர தினம் தான் குடியரசு தினம், குடியரசு தினம் தான் சுதந்திர தினம் நினைச்சுக்கிறாங்க. வரலாற்று பூர்வமான காரணங்கள் இருக்கட்டும். எந்த ஒரு தினத்தை அடையாளப்படுத்தினாலும் அது மகளிர் தினமா இருக்கட்டும் அல்லது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தினம் வச்சுக்கிட்டே வராங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தினம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. மகளிர் தினத்துக்கும் ஒரு காரணம் இல்லையா? தினந்தோறும் மகளிர் தினம் கொண்டாடலாமான்னா கொண்டாடலாம். மகளிர் இல்லாம பெண் இல்லாம எதுவுமே இங்க சாதிக்க முடியாதுங்கிறது உண்மை. இரண்டுமே ஒன்று சேர்ந்தாதான் தினம் புராண அல்லது சனாதனத்தின் அடிப்படையில் சொன்னாக்கா ரெண்டுமே ஒன்னா சேரணும். அப்போதான் ஜனிப்பு. ஏன் அப்போ ஆதியில ஆண்டவர் வந்து ஆதாவை மட்டும் படிச்சுட்டு விட்டுட்டு இருக்கலாமே, ஏவாளை ஏன் படிச்சாரு? அதுக்கான காரணம் இல்லையா? அது மாதிரிதான். ஏனென்றால் அதுல வர்ற காரணம் ஆதி ஆகமத்துல மனிதன் தனித்திருக்க கூடாதுன்றதுக்காக ஒரு பெண்ணையும் படைச்சாங்க. ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, God created the world and rested. அடுத்து God created man and rested, and God created woman, since then no one has rested. இது எவ்வளோ கொச்சையான ஒரு பழமொழி பாருங்க. கடவுள் ஆணை படைத்தார், அவரு ஓய்வு எடுத்துட்டார். கடவுள் பெண்ணை படைத்தார், அதிலிருந்து ஒருத்தனுக்கும் ஓய்வு இல்லை அப்படின்னு. சரிங்களா? அப்போ நீங்க பாருங்க, ரெண்டும் ரெட்டரையா இருக்கணும். அப்படியே பாத்தீங்கன்னாக்கா நோவாவுடைய காலத்துல கழலையில ஏற்றும் போதெல்லாம் ஜோடி ஜோடியா ஏற்ற சொல்றாரு ஆண்டவர். என்ன காரணம்னு பாருங்க. உலகம் ஜனிப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், புது புது உயிர்கள் உண்டாகிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு பாலினம் மட்டும் இருக்கக்கூடாது, மகளிரும் இருக்கணும், பெண்மையும் இருக்கணும்ங்கிறது காரணம். பெண்ணினுடைய சிறப்புக்கான பதில் இதுலயே வந்துட்டு இருக்கோங்கிறதால நாம அதை விட்டுடலாம். இன்னொரு கேள்வி நீங்க என்ன கேட்டீங்க? இன்னொருத்தர் கேட்டாங்களே, சொல்லுங்க, கொஞ்சம் நினைவுபடுத்துங்க. மனிதனும் சரி, மிருகங்களும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இந்த
பெண்மை ஆண்மை ரெண்டுமே இருக்கு. நம்ம மட்டும் பெண்ணை மட்டும் இது செலிப்ரேட் பண்றோம் இன்டர்நேஷனல் பயாலஜிக்கல் அது மாதிரி கேட்குறாரு. ஆமாம், இது இப்போ நம்ம பொதுவாக இந்த ஒரே சப்ஜெக்டையே வெவ்வேறு விதமாக கேள்வி கேட்குறீங்க. எல்லாத்தையுமே அதில் பூர்த்தி ஆகிற அளவுக்கு நம்ம ஆதி ஆகமத்திலிருந்து சொல்லிட்டோம். இப்போ இது மாத்திரமே இல்லாம ஆணினம் பெண்ணினம் மட்டுமே இல்லாம 3ஆம் பாலினம்னு ஒன்று உருவாயிடுச்சு. இது உணர்றீங்களா? 3ஆம் பாலினம்னு ஒன்று உருவாயிடுச்சு அல்லது செயற்கையாக உருவாக்கி கொள்ளுகிறார்கள். இதை குறித்து பைபிள்ல இருக்கு. அன்னகர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுல இருக்கு. அன்னகர்களாக பிறந்திருக்கிறார்கள். ஆங்கிலத்துல யூனக்குன்னு சொல்றாங்க. இப்ப அதெல்லாம் மாறி போயிட்டு நீங்க போய் பொதுவா எடுத்து ஆதியார் சங்க காலத்துல பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் எழுதிய தொல்காப்பிய பூங்காங்கிற ஒரு நூலை படிச்சீங்கன்னாக்கா அதுல என்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கு அப்படிங்கிறதுலாம் வரும். அதனால ஆணினம் பெண்ணினம் எல்லாம் சமூகத்தினுடைய பார்வையை தவிர நிஜத்துல மனித சமூகத்திற்கு ரெண்டுமே கை போட்டாதான் முன்னேற்றத்திற்கான வழி கிடைக்கும். நான் இங்க நிறுத்திக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க மறுபடியும் கூட கேட்கலாம். வேற ஒரு கேள்வி. இப்போ இந்த கேள்வியில பாரதியார் வாக்கிங் போயிருப்பாரா? ஏன்னா இங்க பாரதியாரை பத்தி ஆரம்பிச்சாங்க. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பம் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். அதுக்கு அடுத்துதான் ஒண்ணு வரும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். அது சொல்லாம விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், அந்த ஆசிரியருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலேயே அந்த கவிதையை சொல்ல முடிக்கணும். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும் சொல்லிட்டு பாரதியார் சொல்றாரு. அப்போ மனதில் உறுதி வேண்டும் ஆரம்பிச்சு பெரிய கடவுள் காக்க வேண்டும்னா போடுறாரு. அங்க பெண் விடுதலை வேண்டும். அப்படிப்பட்ட பாரதி வாக்கிங் போயிருப்பாரா? இது என்ன கேள்வி? அந்த காலத்துல எல்லாருமே வாக்கிங் தான் போயிருக்கணும். வாக்கிங் தான் கட்டாயம். இப்பதான் அதெல்லாம் மாறி போயிடுச்சு. அதனால வர்ற பெரிய பின்விளைவுகள்லாம் நிறைய இருக்குது. அதுக்கான ஆதாரம் குயில் பாட்டுல எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, காலை துயில் எழுந்து காலு 2 முன் போலே சோலை கிழுத்துல நான் சொந்த உணர்வு இல்லாம சோலை தனில் வந்து நின்று சுற்றுமுற்றும் தேடினேன். கோல பறவைகளின் கூட்டங்களாம் காணவில்லை. மூலையில் ஒரு மாமரத்தின் ஓட்டு கிளையினிலே நீல குயில் இருந்து நீண்ட கதை சொல்லுவதும் கீழே இருந்தோர் கிழக்காலை மாடு அதனை ஆழ முடியுடனே ஆவலரோ கேட்பதும் கண்டேன் வெகுண்டேன் கலக்கமுற்றேன் நெஞ்சிலடல் கொண்டேன் அப்படின்னு அப்படியே வருது. அப்போ காலை துயிலிருந்து கால் 2 முன் போலே சோலை கிழுத்துல அப்படியே வாக்கிங் போயிருக்கிறார். அதுல என்ன சொல்ற வர்றாருன்னா, அதுல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பேசிக்கிட்டே வர்றவரு வாக்கிங் போயிட்டு அந்த சோலையில போயிட்டு நின்று பார்க்கிறாரு. குயில் கத்துது எல்லாம் பார்க்கறாரு. பிரமிக்கிறார். கடவுளே, இந்த வானத்தை படைச்ச, இந்த பூமியை படைச்ச, காடு படைச்ச, மரம் படைச்ச, கடல் படைச்ச, எல்லாத்தையும் படைச்சியே கூட பாட்டு படைச்ச பாரு, இசைய படைச்ச பாரு. அதுதான் இருக்கிறதுலே இதெல்லாம் ஆச்சரியம் என்றாலும் கூட இருப்பதிலேயே மிக ஆச்சரியமானது இந்த இசைதான். அதுக்குதான் ஒரு அது என்ன சொல்றாரு, காட்டு நெடுவானம் கடல் எல்லாம் விந்த எனில், காடு நெடியவானம் கடல் எல்லாம் விந்த எனில் பாட்டினை போல் ஆச்சரியம் பாலின் இசை இல்லையடா. பாட்டு மாதிரி ஒரு ஆச்சரியம். ஏன்னா இங்க அந்த அளவுக்கு என்ன மயக்கிட்டாங்க பாட்டெல்லாம் போட்டு. இன்னும் அந்த போதையிலிருந்து வெளியே வரீங்க. அதுதான் அதனால்தான் வைரமுத்து எழுதுறான், பார்க்கறதெல்லாம் ஆனந்தம், அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடி பூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகாவானவில் ஆனந்தம், வாழ்வில் 100 ஆனந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணே நரையெழுதும் சுயசரிதம் அதிலென்றே ஆனந்தம், ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோடு. இப்படி இல்லை ஆனந்தம், இல்லை ஆனந்தம் பாட்டு. இந்த மகளிர் தினத்துல என்னை கூப்பிட்டதுக்கே இங்கெல்லாம் இதை பார்க்க வைக்கிறதுக்கே நானே ஒரு 1 லட்சம் ரூபாய் நன்கூட கொடுத்து போலாம் போல. கொடுத்துமா? அதுக்கு நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கணும். சரி, ஐயரு இப்போ பாரதியார் கேட்கிறோம். இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம்.
இந்த மாருதியை பற்றி இன்னொரு சந்ததி சொல்ல வேண்டியது. பெண்ணுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு, பெண்ணியத்தை பற்றி பேசின உறவு. அதுக்கு பாரதிதாசன் என்ன பண்ணாரு, தந்தை பெரியார் என்ன பண்ணாரு, பாபா சாஹேப் அம்பேத்கர் கட்சியில், இதெல்லாம் ரொம்ப பெரிய டாபிக். நான் இங்கே வந்து உங்க கூட கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போறதுக்கு தான் வரேன். இதை பண்ணு அதை பண்ணலாம் இல்லை. என்ன 6ஆம் கிளாஸ் பசங்க 2 கேள்வி கேட்டாங்க. 6ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க. நான் ஆசிரியர் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் தான் சட்ட அலுவலகெல்லாம் என்ன கோர்ட்டில் கேஸ் போட்டால் அதை டீல் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. உங்கள் பேரை சொல்லி எல்லாருக்காக எங்கே இருக்குதுங்க, அடிக்கடி இருக்குங்க. என்ன 2 கேள்வி கேட்டேன். இன்னும் கூட எனக்கு அதுக்கு பதில் தெரியல, ஆனால் சமாளிக்கிறேன். இப்போ கூட உங்களுக்கு தான் சமாளிக்க தான் போகிறேன். எப்படி 3 கேள்வி கேட்டதுக்கு இது வந்து ஒட்டுமொத்தமாக அந்த 3 கேள்விக்கான பதிலும் இவ்வளவுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் என்னுடைய பதில் பூர்த்தியானது அல்ல, என்னுடைய பதில் பூர்த்தியானது அல்ல, முழுமையானது அல்ல. 2 பெண் பிள்ளைங்க நான் பார்த்து கேட்டேன். சார் கடவுள் இருக்குதா இல்லையா, இதை வந்து இந்த நிறுவனத்தில் பேசலாமா? ஏன்னா இங்கே வந்திருக்கிறாங்க சகோதரர் வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து பர்தா போட்டுட்டு வந்திருக்காங்க. அவுசுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லஸீனா அன்அம்த அலைஹிம் கைரில் மக்துபி அலைஹிம் வலஸ்ஸாலின். ஆமீன். இல்லையா சகோதரி? ரமலான் மாசத்துல இங்க வந்திருக்கிறாங்க. கடவுள் இருக்குதா இல்லையான்னா நான் நினைக்கிற பதில் தான் சொல்ல முடியுமா? குழந்தைங்களை எப்படி தெரிஞ்சுக்கணும்? அதுக்கு பிறகு தானே ஈமான், நமாஸ், ரோஜா, ஜக்காத், ஹஜ், இந்த 5 pillars ஆஃப் இஸ்லாம். இங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க பாப்பா கேட்ட கேள்வி முதல்ல கடவுள் இருக்குதா, இறைவன் இருக்கிறா அப்படின்னு ஒன்று இருக்கிறாங்க. கூட நின்று அந்த பசங்க பேர்லாம் எனக்கு தெரியும், மேடையில் நான் சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்த கேள்வி பேய் இருக்குதா. யாரும் சிரிச்சுட்டீங்களே, எந்த மாதிரி நிலைமை நினைப்பாங்க. சரி, இதை வேற யாருக்கிட்ட போய் கேட்கறது? கரஸ்பாண்ட் அம்மா கிட்ட கேட்கலாம். நான் எங்க போய் கேட்க தெரியுமா சிஸ்டர்? கூப்பிட்டேன், திருவள்ளுவரை கூப்பிட்டேன். வீட்டில் நான் ஒன்றியா இருக்கும்போது, ஐயா இதுக்கு பதில் தெரியல, நீங்க சொல்லுங்கன்னு சொன்னவங்க. அவருக்கு தொடக்க அதிகாரம் 10 திருக்குறள் கடவுளை பற்றி எழுதுறாருதான். ஆனால் உண்மையாகவே என்னன்னா சொல்றார், முட்டாள் மடையா கடவுள்னு ஒன்று இருக்குதா ஐயான்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ நினைச்சா கடவுளா மாறலாங்கிற. எப்படி சாமி 50வது திருக்குறள் எழுதியிருக்கிற மாதிரியா எடுத்து பார்த்தேன். இந்த உலகத்துல எப்படி வாழணுமோ நீதி நெறியோட, நன்றி உணர்வோட, நல்ல ஒழுக்கத்தோட, பக்குவத்தோட நீ வாழ்ந்தினா ஒரு லிஸ்ட் போடுவாங்க. இது யாரெல்லாம் கடவுள் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாங்க. காமராஜர் கடவுளுக்கு நிகராயிட்டாரு, தந்தை பெரியார் கடவுளுக்கு நிகராயிட்டாரு, அன்னை தெரேசா அம்மா கடவுளுக்கு நிகராயிட்டாங்க. அப்புறமா இப்படி ஒருத்தர் அதுக்கு எல்லாமே போட்டுட்டு நீயும் அவங்க மாதிரி கடவுள் பட்டியலில் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நீ நினைச்ச கடவுள் ஆகலாம். இது திருக்குறள்ல திருவள்ளுவர் 50வது திருக்குறள் சொல்லி கொடுத்தார். சரி, இதை சொல்லிடலாம் பசங்களுக்கு. அதுக்கு அடுத்து பேய் இருக்குதா, அதுவும் உண்மையா இருக்குதா இல்லையா நான் சொல்ல மாட்டேன். நீ நினைச்சா பேய் ஆயிடலான்னு சொல்ற. எப்படி சாமினா 850வது திருக்குறள். ஏன்னா திருக்குறள் சாதாரணமானது இல்லை. 850வது திருக்குறள் எடுத்து பாருங்க. அங்க போயிட்டு வெள்ளிகுண்டால காந்தியை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னு உண்மையா இந்த உலகத்துல நடந்தது சொன்னா இல்லை அப்படிலாம் இல்லை. பள்ளிகொண்டாவுக்கு காந்தி வந்தாரு இல்லை அப்படிலாம் இல்லை. மா சுரேஷ் மக்கான்ல அம்பேத்கர் நகர்ல பிறந்தாரு இல்லை அப்படிலாம் இல்லை. இங்க லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்னு ஒண்ணு இருக்குது இல்லை அப்படிலாம். இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் எவன் இல்லை ஆதாரங்களோட நிரூபிச்சு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது இல்லைன்னு எவன்னா சொல்லிக்கிட்டு இருந்தான்னா அவன் பேய்ங்கிறார். அதுக்கு ஒரு வார்த்தை போடுறாரு, அலகைன்னு ஒரு வார்த்தை போடுறாரு. அலகை
அழகைனா பேர். இதை இயேசு காவியத்தில் கண்ணதாசன் பயன்படுத்தியிருக்கிறார். அழகைங்கிற வார்த்தை. அழகைனா பேய். உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். இது திருவள்ளுவர் 850 சொல்றாங்க. ஞாபகம். அது என்னன்னா, இங்கே ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா வந்து அவங்க அமைச்சரை கூப்பிட்டாரு. மலையை விட பெருசு எது? மலையை விட பெருசு எது? அப்புறம் கடலை விட பெருசு எது? அதுக்கப்புறம் இந்த மலையும் கடலும் இருக்கிற உலகத்தை விட பெருசு எது? இது நான் உன்னை அமைச்சரா போட்டிருக்கிறேன். நாளைக்கு காலையில் கூட நீ வந்து எனக்கு சொல்லணும், இல்லாட்டி என்னுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படும். ஏன்னா நம்ம திருக்குறளை பேசிருக்கோம். இது எங்கெங்கேயோ போய் தேடி கேட்டால் கூட கேட்கல. பசங்க யாரும் என்ன சொல்லிட்டாங்க, பள்ளிக்கொண்டாக்கு போட்டாங்க. பள்ளிக்கொண்டாரை வந்து எங்கே போகிற லிட்டில் ஃப்ளவருக்கு போங்க. லிட்டில் ஃப்ளவரில் போயிட்டு குட்டி பசங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு போய் பர்மிஷன் பிரின்சிபல் கேட்ட உடனே இன்னத்துக்கு வந்துருக்குறீங்க, பாடம் நடத்துவாங்க. இப்போ போய் நீங்கள் அமைச்சராக இருந்தாங்கன்னா நீ அமைச்சர் இல்லை, எங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்க வந்திருக்கிறேன் அமைச்சர்னு சொல்லிட்டு என்ன வேணாம் உனக்கு இல்லைம்மா, உலகத்தை விட பெருசு, இந்த மலையை விட பெருசு எது, இந்த கடலை விட ஆழமான பெருசு எது, உலகத்தை விட பெருசு எது கேட்டோடனே 6% கிட்ட கொடுங்க, எங்களுக்கு டைம் இல்லையா, வேற நாங்கள் தமிழ் ஒழுங்காக சொல்லி கொடுத்துக்கிறோம், 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுங்கன்னு அவன் போய் கேட்டோம். அந்த அமைச்சர் அவன் எடுத்து கையில் அப்படி நீட்டான் ஒன்று. என்ன பார்த்தா என்னங்க குட்டியோண்டு புக் இருக்கு தம்பி, இது உள்ளே இவ்வளோ கையடக்கமான புக் இருக்குதுன்னு சொல்றியே, இதுல மலையை விட பெருசு இருக்குது, கடலை விட ஆழமானது இருக்குது, உலகத்தை விட பெருசு. எப்படின்னா அவன் 124, 103, 102ன்னு சொன்னான். பார்த்தா 9 நிமிஷம் தான் வருது. 124, 103, 102. இது செல்போன் நம்பர் கூட இல்லையே புக்கில் இருந்தா. பார்த்தாக்கா 124வது திருக்குறளை எடுத்து பார்த்தா மலை, அதாவது நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையிலும் மான பெரியுது. இப்போ எனக்கு வந்து வாத்தியார் வேலை கொடுத்தா வாத்தியாராக தான் பண்ணணும். நான் போய் பிரின்சிபல் ரூமில் போய் உட்காந்து அந்த சேரில் உட்காரக்கூடாது. எனக்கான நிலையிலே எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா, இப்போ நான் ஒரு டாக்டர் தான் வந்து பெரிய சர்ஜரிலாம் பண்ணணும். நர்ஸு வந்து புண்ணுக்கு மருந்து போடலாம், இன்ஜெக்ஷன் போடலாம், கத்தி எடுத்துகிட்டு போய் ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடாது. அவங்க நிலையிலேயே தெரியாமல் இருக்கிறவங்க அவங்கள யோசிச்சு பார்த்தா மலையை விட அவங்களுடைய தன்மை பெரியது. சரி, கடலை விட ஆழமாக இவருக்கு உதவி செஞ்சா எனக்கு திரும்ப இவ்வளோ லாபம் கிடைக்கும், இவருக்கு உதவி செஞ்சா இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரியான லாபம் கிடைக்கும்னு லாபம் எதிர்பார்க்காம, பயன் எதிர்பார்க்காம செய்யற உதவியே அளந்து பார்த்தா கடலை விட கிடைக்கும். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கில் நன்மை கடலில் பெரிது. 103. சரி, 2 சொல்லியாச்சு. இப்போ அவர் போய் ராஜா கிட்ட சொல்லுவாங்க, உலகத்தை விட பெருசு எது? உலகத்தை விட பெருசு. உலகத்துக்கு அகிலம்னு ஒரு பேர் இருக்குது, லோகம்னு ஒன்று பேர் இருக்குது, ஞாலம்னு ஒன்று பேர் இருக்குது. ஏதோ ஒன்று தண்ணி கேட்கும் போது ஒரு கிளாஸ் கொடுத்து குடிக்க வச்சா தாகத்துக்கு அது சரி. நீ தாகமானதை அடக்கிக்கோ, அடுத்த வாரம் கொண்டு வந்து உனக்கு கொடுக்குறேன், அடுத்த வாரம் வந்து ஒரு டேங்க் நிறைய தண்ணி வைக்கணும். அது இல்லை, காலத்தினார் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது. பத்தியமா திருக்குறள்ல மலையை விட பெருசு, கடலை விட பெருசு, உலகத்தை விட பெருசு இந்த குட்டி புக்ல. அதனால்தான் திருக்குறளின் பெருமைக்காக இதை சொல்ல வந்தேன். ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவர் பேரு அபுன்னு வச்சுக்கங்க. அவர் வந்து மக்களுக்கு சேவை செய்யறது மட்டும்தான் வேலை. நாம அதை அப்புறம் கூட பார்த்துக்கலாம். கக்கக்க வென்று கணைத்தே பெருமுடன். இந்த மகளிர் தினத்துக்காக பாரதி பத்தி சொல்ல வரேன்னு சொன்ன பாருங்க, அதுக்காக தான். அப்படியே இங்க வந்து இந்த பிள்ளைங்க கிட்ட இந்த லிட்டில் ஃப்ளவர் தமிழ் வழியும் ஆங்கில வழியும் சேர்ந்து இந்த குழந்தைங்க கிட்ட கொடுத்தா மட்டுமே நான் சொல்ற மாதிரி ஆள் வந்தா அடிச்சு உதச்சி துரத்திடுவாங்க. பண்ண மாட்டீங்க? அக்கிரமத்துக்கு எதிராக நிற்பீங்களா இல்லையா? அப்படின்னா நீங்க நிப்போன் மட்டும் தான் சொல்றீங்க, சரியா குரல் வரல. அப்பதான் உங்க கவனத்தை இருக்கிறதுக்காக சொல்றேன். ஒரே ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். ஒன்லி ஒன் கிளாப். கமான் ஸ்டார்ட். சரி, பேரண்ட்ஸ் கூட சேர்ந்துங்க. ஒன்லி ஒன் கிளாப். எப்பெல்லாம் நான் ஐஸ்கிரீம்னு சொல்லணும்,
அப்பெல்லாம் ஒரு கிளாக், சரியா? ஐஸ்கிரீம். ஒரு பையன் ஜான்சன் சொல்லிட்டு அவன் போய் அவங்க அம்மா கிட்ட கேட்கறான், அம்மா ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறமா? சரியா கேட்கல பத்தியா? அம்மா நான் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேம்மா. எவ்வளோப்பா வேணும்? அம்மா ஒரு ஐஸ்கிரீம் 5 ரூபா, 2 ஐஸ்கிரீம் 10 ரூபா. எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறதுக்கு யாராவது தோக்குறீங்களா? கை தட்டாம. ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறதுக்கு காசு கொடுங்க. சரி, ஏய் இன்னைக்கு பரீட்சை ஆச்சேடா, நீ போய் பரீட்சை எழுதுங்கப்பா. சரிம்மா, எதுக்கும் பாக்கெட்டில் 100 ரூபா வச்சுக்கோ, நீ வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிக்கோ, வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிக்கோ, வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிக்கோன்னு சொன்னான். ஆனால் இவன் போயிட்டு பரீட்சைக்கு சீக்கிரமாக ஆயிடுச்சுட்டு பரீட்சை மரத்தை பற்றி கட்டுரை எழுதுன்னு சொன்னான். அவன் எழுதிட்டு பேப்பரை கொடுத்து அது ஒரு சும்மா டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட், உடனே திருத்தத்துக்கு என்ன இவன் இப்படி பண்ணி வச்சுக்கிறானே. அவன் ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான் இல்லையா, காசை வச்சு. அந்த ஐஸ்கிரீம் வாங்குற எண்ணத்திலேயே கட்டுரை எழுதிட்டான். உடனே பேப்பர் திருத்துற டீச்சரு கூப்பிட்டாங்க, ஜான்சனை கூப்பிடுறாங்க. ஜான்சனை கூப்பிடுறாங்க. டேய் மரத்தை பத்தி கட்டுரை சொன்னா ஐஸ்கிரீம் 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 ஐஸ்கிரீம்னு எழுதி. கவனிக்கிறீங்களா? இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா பெண்கள் தினம் பாரதியாரை பத்தி எழுதிட்டோம். எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற சபையில இது உங்களுக்கான செய்தி, நீங்க எப்படி இருக்கணுங்கிறதுக்காக செய்தி. எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிற சபையில கக்கக்க வென்று கணைத்தே பெருமுடன் பக்கத்தில் வந்து பாஞ்சாலி கூந்தலினை கையினால் பற்றி கரகரணத்தான் இழுத்தார். பாஞ்சாலியினுடைய கூந்தலை போயிட்டு கக்கக்க வென்று கணக்கிறதுனா அப்படி சிரிக்கிறா. இது வில்லன் சிரிப்பு. எப்படி பார்த்துருச்சாங்க? இன்னொரு வாட்டி கக்கக்க வென்று கணைத்தே பெருமுடன் பாஞ்சாலி கூந்தலினை கையினால் பற்றி கரகரண தானிழுத்தான். ஐயோகோ என்று அலறி உணர்வற்று பாண்டவர்த்தம் தேவியவள் பாதி உயிர் கொண்டு வர. பாதி உயிர் பாரதியார் கிராஸ் செக்ஷன் பை செக்ஷன் பண்ணி பார்த்தாரான்னு தெரியல. பாதி உயிரா, ஏன்னா இழுத்துக்கிட்டு வர்றான். கக்கக்க வென்று கணைத்தே பெருமுடன் பாஞ்சாலி கூந்தலினை கையினால் பற்றி கரகரணத்தான் இழுத்தான். ஐயோகோ என்று அலறி உணர்வற்று பாண்டவர்த்தம் தேவியவள் பாதி உயிர் கொண்டு வர நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன்னிறுத்து சென்றான். எவ்வளவு இது பாருங்க, மகளிர் தினம். நீண்ட கருங்குழலை, அவருடைய கூந்தலை நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன்னிறுத்து சென்றான். வழிநெடுக மொய்த்தவராய். என்ன கொடுமை இது என்று பார்த்துட்டே, என்ன ஒரு பெண்ணை போயிட்டு கூந்தலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போறான். எல்லாரும் என்ன கொடுமையை பார்த்தியா இங்க அப்படின்னு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீண்ட கருங்குடலை நீசன் கரம் பற்றி முன்னெடுத்து சென்றான். வழிநடுக மொய்த்தவராய். மொய்த்தவர்னு சொல்றாரு. ஈராண்டா மொய்ப்போம். நீங்கெல்லாம் மக்கள் இல்லை, நீ எல்லாம் ஜனம் இல்லை, உயிர் உள்ளவன் இல்லை, ஆம்பளை இல்லை. ஒரு பொம்பளையை பிடிச்சி இழுத்துட்டு போறானே, அப்படிப்பட்டவன் இங்க வந்தா என்னமா பண்ணுவீங்க? நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? குட்டீஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? பொம்பளை பிடிச்சி ஜடையை பிடிச்சி அதாவது இழுத்துட்டு ஒரு ஆள் போனா என்ன பண்ணுவீங்க நீங்க? யாரு? வெரி குட், கிளாப் பண்ண. நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன்னெடுத்து சென்றான். வழிநெடுக மொய்த்தவராய். என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார். ஊரவர் தம் கீழ்மை உரைக்கும் தர்மாமோ வீரமிலா நாய்கள். வீரமே இல்லை அவனுங்க. ஏன்னு கேட்கல. வீரமிலா நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து கராதரத்தில் போக்கியே பொன்னை அவள் அந்த புறத்திலே சேர்க்காமல். இங்கதான் ஒரு வார்த்தை, நெட்டை மரங்களென நின்று புலம்பினார். மரம் மாதிரி எல்லாம் புலம்புறீங்களா கேள்வி கேட்காம நெட்டை மரங்களென நின்று புலம்பினார். இங்க ஒரு வார்த்தை போடுறாரு. இப்போ அந்த வார்த்தை சொன்னா நல்லா இருக்காது இந்த காலத்துக்கு. அப்ப அவர் சொன்னது சரியா போடுறாரு. நெட்டை மரங்களென நின்று புலம்பினார். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாம நின்று புலம்பினார். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ பேரழகு கொண்ட பெருந்தவத்து நாயகி சீரழிய கூந்தல் கலைய கொணர்ந்து போய் கேடுற்ற மன்னர் அறம் கெட்ட சபையிலே கூடுதலும் ஆங்கோ போய் கோவிந்து அலறினால் அழறும். வேடிக்கை பார்க்குறீங்க.
பாரதியினுடைய தமிழ். ஏன்னா அதனால தான் ஒருத்தர் சொன்னார், பாரதி நீ பாடியதெல்லாம் பாட்டா துப்பாக்கி முனையில் இருந்து வரும் தோட்டாமா கேட்க வேணா. மகளிருக்கு நான் அன்னைக்கு இதை எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார், பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாகும். சரி, அவ போயிட்டு எப்படி நிற்கிறான்? அப்படி இருக்கிறவன பாரதி எப்படி திட்டுறாரு? மாடுதான் மாடு. மாடு பசுன்னு சொல்ல, எருமை சொல்ல, வெறும் மாடு. ஆடை புலை உற்று நிற்கிறாள், அவள் ஆனந்த அலறி துடிக்கிறாள். வெறும் மாடு நிகர்த்த துச்சாதனன் அவள் மைக்குடல் பற்றி இழுக்கிறான். இந்த பீடையை நோக்கினன் வீமனும் கரை மீறி எழுந்தது வெஞ்சினன். இப்போ இறை நம்பிக்கை அங்க வருது. ஏதோ ஒரு கடவுள், அவங்க கடவுள். ஏன்னா இந்த இதுதான் கடவுள், அதுதான் கடவுள் கும்பிடுன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. அதுக்கு காரணம் வேதத்துல யோனா தூங்கிக்கிட்டு இருக்கிறான்ல, யோனா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். நீ எழுந்து உன் சாமியை கும்பிடுறாங்கிறாங்கல்ல, இந்த சாமி அந்த சாமின்னு சொல்லல மேடம், உன் சாமியை கும்பிடு. அவ ஹரி 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 என்றால் கண்ணா அபயம் அபயம் உனக்கு அபயம் என்றால்னு அப்படியே கடவுளை வேண்டும் போது உடக அப்படியே வரிசையா வந்துட்டாங்க. வரிசையா நம்ம முடிக்க போறோம், சீக்கிரமா முடிக்கிறதுக்கான அடையாளமா மாட்டலாம். ஹரி 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 என்றால் கண்ணா அபயம் அபயம் உனக்கு அபயம் என்றால் புடவை எப்படி தெரியுமாச்சு? பொய் பேசுறவனுக்கு எப்படி துன்பம் தொடர்ந்து வருமோ அப்படி வந்துட்டான். பொய்யர்தம் துயரினை போல் நல்ல புண்ணிய வாழர்தம் புகழினை போல் தையலர் கருணையை போல் கடல் சலசல தெரிந்திடும் அலைகளை போல் பெண்ணொடி வாழ்த்திடுவார். அந்த பெருமக்கள் செல்வத்தில் பெருகுதல் போல் கண்ணபிரான் அருளால் தம்பி கடற்றிட கடற்றிட துணி புரிவார். வண்ண பொற்சேலைகளாம் அவை வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே, எண்ணத்தில் அடங்காவே அவை எத்தனை எத்தனை நிறத்தனவோ, கலர் கலரா கலர் கலரா கலர் கலரா அப்படி வந்துச்சு புடவை. அதனால இப்ப என்ன நம்ம சொல்ல வரோம்னா, நான் முடிச்சுக்க போறேன். அப்படி வீரமிலா நாய்கள் விளங்காம் இளவரசன் அப்படி இருக்க வேண்டாம். மகளிர் தினத்து செய்தியாக போராட்ட குணம் வேணும். அதுக்காக கண்மூடித்தனமா பெண் விடுதலை பேசுறங்கிறது அல்ல, சரியா? போராட்ட குணம் வேண்டும். நீங்கள் போராடுகிறவர்களாக மாறுங்கள், நியாயத்தை நிலைநிறுத்த போராடுங்கள். இதுதான் மகளிர் தின வாழ்த்து செய்தியாக சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 8ஆம் நாளில் 8ஆம் மகளிரின் வாழ்க்கையை பிரித்து உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ் என்ற 8 வார்த்தையினை விவிலிய வார்த்தைகளாலும் குரானின் பொன்மொழிகளாலும் திருக்குறளில் உள்ள ஆழங்களையும் ஆனந்தம் ஆனந்தம் என்ற பாடல் பாடி மண்ணில் தொடங்கி விண்ணிற்கு சென்று மகளிர் தினத்தை தன் கருத்துமிக்க வார்த்தைகளால் மெய் சிலிர்க்க வைத்த நம் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றிகள். தாய்மையின்றி தலைமுறை ஏது, பெண்மையின்றி பிரபஞ்சம் ஏது என்ற மகளிர் தினத்தினை வாழ்த்து கூற வருகிறார் நம் இல்ல தலைவி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நிறைய பேர் வந்துட்டுக்கிறீங்க. எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள அனைத்து பெண்மணிகளுக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். இன்றைய நாள் எல்லா இடத்துலையுமே மீட்டிங், அது அப்புறம் சொற்பொழிவு, ட்ராமா, டான்ஸுன்னு போட்டுட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த உலகத்திலே ஏற்கனவே உங்களுக்கு ப்ரேயரில், பாட்டில், சாரு எல்லாமே பெண்களை பற்றி மிகவும் சிறப்பாக கூறியிருக்கின்றார்கள். அதனால் பெண்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. ஓகே, இந்த ஏற்கனவே கூறி டயர்டாக இருப்பீங்க. பெண்கள் தினத்திலே 3 வார்த்தைகளை கூறுவதற்கு நான் விருப்பப்படுகின்றேன். 3 வார்த்தைகளை நான் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். முதலாவது உருவாக்க. எல்லாத்தையும் உருவாக்குவது பெண்கள் தான். கிரியேட், உருவாக்குவது பெண்கள். எதுக்கும் எல்லாவற்றுக்கும் உரு கொடுப்பதே பெண்கள் தான். 2வது அதை ஊக்கப்படுத்துவது, உற்சாகப்படுத்துவது, உணவூட்டுவது எல்லாமே பெண்கள்.
ஒரு செயலை எடுத்துட்டா அந்த செயலை செயல்படுத்துவதற்கு நீங்கள் தான் அதற்கு காரணியாக இருக்கின்றீர்கள். மூன்றாவதாக அதை உருமாற்றுவதற்கு, பழமையிலிருந்து புதுமைக்கும், நல்லதிலிருந்து கெட்டதிலிருந்து தீமைக்கும், ஒரு வகையான உருவமற்றதிலிருந்து உருவெடுப்பதற்கும் நீங்கள் தான் உதவியாக இருக்கின்றீர்கள். ஆகவே இந்த பெண்கள் தினத்திலே நாம் அனைவரும் பெண் ஆவதும் பெண் அழிவதும் பெண் அப்படின்னு சொல்லிட்டு நாம இருக்கக்கூடாது. யாருன்னா சொன்னாக்கா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னால் நாம தான் பெண்கள் தான் உருவாக்குகின்றோம், அதற்கு உரு கொடுக்கின்றோம், அதை உரு மாற்றுவதும் நாம தான். அதனால இந்த ஆவது எல்லாவற்றையும் ஆக்குவதும் பெண்கள், அழிப்பது என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற தீமைகளை, கெட்ட செயல்களை, தீங்கினை எல்லாவற்றையும் அழித்துவிட்டு நன்மை பயக்கக்கூடிய நல்ல உலகம் படைக்க செய்வது பெண்கள். ஆகவே இதற்காக நாம் முயற்சி எடுப்போம். நம்முடைய வாழ்கின்ற இடத்துல எப்பொழுதும் நன்மையை செய்வோம், நன்மையை பாராட்டுவோம், நல்லதை விதைப்போம், நல்லதை அறுப்போம். குட் மார்னிங், காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கள். சாதனைகளுடன் சரித்திரம் படைத்த கடவுளால் அனுப்பப்பட்ட கற்பக விருட்சம்தான் பெண்கள் என்று இந்நாளில் எங்களோடு இணைந்து மகளிர் தினத்தை சிறப்பித்த உங்கள் அனைவரையும் நன்றி கூற வருகிறார் நம் ஆசிரியை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி நாளில் நம் சமூகத்தில் இயற்கையாக வேரூன்றிய பண்பு. ஆம், நன்றி மிகுந்த உள்ளத்தோடு நாம் வாழும்போது நாம் ஈடுபடும் ஒவ்வொரு காரியத்திற்கும் பெரும் மதிப்புண்டு. அந்த வகையில் பெண் என்று சொல்வோம், பெருமையுடன் வாழ்வோம். ஓயாத சுழலும் கடிகார முள் போன்று அயராது உழைக்கும் பெண்களை போற்றும் வகையில் விழா எடுக்கப்பட்ட இம்மேடைக்கு உங்கள் வந்து அனைவரும் இந்த விழாவை சிறப்பித்து தந்தமைக்காக உங்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொறுமையில் பூமி தாயாக விளங்கிக் கொண்டிருக்கும் போற்றுதலுக்குரிய என் தாளாளர் சிறப்பான அழைப்பினை ஏற்று இவ்விழாவில் பெண்களுக்காக சில உரைகளை கொடுத்தார். அதற்காக நம் தாளாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மிடையே நம் மேடை அலங்கரித்து இவ்விழாவை சிறப்பித்த நம் சிறப்பு விருந்தினர் ஐயா மா சுரேஷ் MA BL அவர்களது முத்தான வார்த்தைகளை நமக்கு அள்ளி தந்தார். அதற்காக அவர்களுக்காக நம் பள்ளியின் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இவ்விழா முன்னெடுப்பிற்காக அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்து தந்த நம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதோடு மண்ணின் மகத்துவம் பெண்ணே, நீ ஒரு தனித்துவம். ஆம், ஆசானாக மட்டும் இவ்வளவு நாள் இருந்து விடாமல் இன்று பெண்ணியமாக என் ஆசிரியர்களையும் பெருமைப்படுத்தும் வகையில் அமைந்த இவ்விழாவினை அமைத்ததை ஆசிய பெருமக்கள் அனைவருக்கும் இவ்வேளையை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் மாணவ செல்வங்கள் சிறப்பாக பெண்மையை பற்றி நடனமாடி உருகும் வகையில், பெற்றோர்களும் ஆசிரியர் உருகும் வகையில் அந்த நடனமானது அமைந்திருந்தது. என் மாணவ செல்வங்களுக்கும் இம்மேடையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக உங்கள் அனைவரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். So very good morning dear parents. So once again we wish you all a happy Women's Day. So you can wish each other. நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் கை கொடுத்து ஹாப்பி விமன்ஸ் டேன்னு சொல்லிக்கலாம். என்ன பண்ணுறது கிடையாது. Okay. So once again I thank Mr. coming and accepting a humble invitation. So with emergency ரொம்ப மார்னிங், அதாவது உங்களுக்கு இன்விடேஷனில் வேறு நேம் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால மார்னிங் தான் நான் அவரை காண்டாக்ட் பண்ணேன். ஸோ என்னோட எளிய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார். So I also thank our correspondent Sister Gloria for accepting our invitation, and he have given a few words of wisdom to our
young women. So thank you, sister, for your presence. So thank you, my dear teachers and my dear children, for your effort and for keeping silence for so far. So thank you so much. So once again, thank you, dear parents. So program முடிச்ச உடனே 2-in-1 program நாங்கள்